என்றால் என்ன, அதுக்கெல்லாம் எதிர்ப்பான கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆரியன் ஸ்கூல் ஆஃப் லா என்கின்ற அந்த ஸ்கூல் அதற்கு எதிர்ப்பு கருத்துக்களாக நம்மளை நாம் எப்படி அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உண்மையான பெண் உரிமை என்றால் என்ன, பெண் சுதந்திரம் என்றால் என்ன என்று பெண்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நமக்கு தேவை பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞராக திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் லாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 முகங்கள் இருக்கும். அது போன்ற ஒரு முகத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களை பற்றி. ஆனால் மற்றொரு முகம் என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு இருக்கின்ற ட்ரெண்டில் சமூக வலைதளத்தில் தவறான கருத்துக்களை பரப்பும் பொழுதும் சரி, அது ஏதாச்சும் ஒரு பெண்கள் இங்கே தங்களுடைய உரிமை சார்ந்து பேசும்பொழுது, நாட்டு நடப்பை சார்ந்து பேசும் பொழுது உடனடியாக அந்த பெண்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்லி அந்த பெண்களை பாராட்டுகின்ற, அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதம் இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை தனக்கென்று ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே வச்சிருக்கின்ற உடைய அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மைதான், இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு தாய்மார்களாக உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய்களாக வருகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பேத்தி நல்லா படித்தா வந்தால் போதும்பான்னு நினைக்கக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் இப்படிலாம் நம்ம உட்கார வச்சுலாம் நம்ம யாரும் அழகு பார்க்கல, எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உலகம். ஆனால் இது எல்லாம் உடைத்து எறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு அந்த வழியில் இருக்கிற மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை மறந்துருக்கக்கூடாது. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசும்பொழுது சொன்னோம், இன்றைக்கி தமிழ்நாடு முதல் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது, பெருமையாக சொல்கிறது என்ன, பெண்கள்லாம் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உன்னதமான திட்டம்தான் விடியல் பயணம் என்கிற திட்டத்தில் பெண்கள்லாம், எங்களுடைய பெண்கள்லாம் பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, இந்த 4 வருஷத்தில் இன்னைக்கு சுயோதி குழுக்கள் மூலமாக வழங்கப்பட்ட கடனுடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,05,000 கோடியை இன்னைக்கு வழங்கியிருக்கின்றோம் நாங்கள். சரி, இது மட்டும்தானா? பெண்கள் மகளிர் உரிமையை துவங்கின்ற வகையில் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டம். சரி, இது மட்டும்தானா? காலை உணவு திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கான அந்த பாரத்தை குறைக்கின்ற விதத்தில் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்படி பெண்கள் சார்ந்த பல திட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வரும் பொழுது இதனுடைய பயனாளிகள் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல, இதை பார்த்து கர்நாடகா மாநிலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இதை பார்த்து அதே மாதிரி தெலுங்கானா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, ஏன் பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பெண்கள்லாம் பயன்பெறுவதற்கு ஒரு திட்டத்தை முன்கூட்டியே யோசித்து அதை செயல்படுத்துகின்ற ஒரே முதலமைச்சராக இருக்கிறது யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டிய முதலமைச்சர் என்ற பெருமை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிதிநிலை இருக்கிற பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வேக வேகமாக அந்த நிதிநிலை அறிக்கையை படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுறோம் மிக வேகமாக. ஆனால் அதில் துல்லியமாக நீங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார். அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் தவிக்கிற வாய்க்கு ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா கூட என்ன சொல்கிறோம், நம்ம நீ நல்லா இருக்குப்பா, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னுப்பா, நீ நோய் நொடி இல்லாமல் நீ நல்லா இருக்குன்னுப்பா என்று நாம் வாழ்த்துகின்றோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார். அந்த திட்டத்துடைய பயனாளி கருப்பா, சிவப்பா, ஆம்பளையா, பொம்பளையா, வயதானவங்களா, இந்த மாநிலத்தை சார்ந்தவனா, வெளிநாட்டை சார்ந்தவனா, வெளி மாநிலத்தை சார்ந்தவனா அவருக்கே தெரியாது. அப்படி யார் இந்த திட்டத்துக்கெல்லாம் பயனாளி என்று யாருக்கும் அவருக்கு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 3,43,156 பேர் பயன்பெற்றிருக்கார். சரி, அப்படி என்ன திட்டம் அது? ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வருகிறார், பயனாளி யார் என்றே அவருக்கு தெரியாது. ஆனால் அது எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால், நம்மை காக்கும் 48 இன்னுயிரை காப்போம் என்கிற திட்டத்தின் மூலமாக முதல் 48 மணி நேரம் அடிப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, சாலையோரும் அடிப்பட்டவன் கடந்தான்னு சொன்னால் அந்த முதல் 48 மணி நேரம் அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் வழக்கும் இன்னைக்கு அரசாங்கமே அந்த செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற விளக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஏறத்தாழ 3,43,000 குடும்பம் இன்னைக்கு அவரை வாழ்த்தி கொண்டிருக்கு என்று சொன்னார். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம், இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு மட்டும் அந்த திட்டம் பொருந்தா பத்தாது. நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கோம், இன்னைக்கு நல்ல விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்கின்றது. மற்ற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களும் எங்களை பார்த்து நீங்களும் உங்கள் மாநிலத்தை இதை நீங்கள் செயல்படுத்துங்க, நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களாலும் இது போன்ற 3 லட்சம் குடும்பத்தை நீங்கள் காக்க முடியும் என்ற விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை தான் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
ஆக அந்த வகையில் இன்றைக்கி திருச்சி தெற்கு மாவட்டம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 72 வகையான திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிறதுக்காகத்தான் அரிமா 72 என்ற வகையில் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சகோதரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏதோ இது வருகின்ற தேர்தலுக்காகவோ அல்லது ஓட்டுக்காகவோ ஒரு இயக்கத்திற்காக மட்டும் நடத்துகின்ற ஒரு அரங்க கூட்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்த தேர்தலை சிந்திப்பவர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற கருத்துக்களை பேசக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாட்டு நடப்பை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த